நண்பர்களே வணக்கங்க. இன்று 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள குரு பயிற்சியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாறுபட்ட பலனை கொடுத்துக்கிட்டே தாங்க வரும். இந்த ஆண்டு வரக்கூடிய 25ஆம் வருஷம் தொடங்கி ஒரு வருட காலத்துக்கு அதனுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வாரி வழங்கி கொண்டு தான் இருப்பாங்க. இந்த அடிப்படையில முதல் ராசியான மேஷத்திற்கு என்ன பலனை குரு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்ற விஷயத்தை பத்தி இப்போதைக்கு பார்க்க போறாங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து குரு பகவான் மிருகசீரிஷ 3ஆம் பாதம் மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குரு பயிற்சியாகி இந்த காலகட்டத்துல பொதுவா ஒரு வருஷம் இருப்பாருங்க. இந்த ஒரு வருஷ காலத்துல மேஷ ராசிக்கு பொதுவா என்ன பலனை செய்ய போறாருன்றதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த குரு பகவான் மேஷ ராசியின் 7ஆம் இடமாகிய துலாம பாக்குறாருங்க. அந்த துலாம் மேச ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாக அமைவதால் 7ஆம் இடம் என்பது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்க. அந்த திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மேச ராசியிலே இருக்கக்கூடிய திருமணத்துக்கு தகுதியாக உள்ள அனைத்து ஆண் பெண்களுக்கும் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான அமைப்பு பிரகாசமா இருக்குதுங்க. ஒருவேளை திருமணமான தம்பதிகள் அவங்களுக்குள்ளாடி சில கருத்து பிணக்குகள் இருந்தாலும் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிவினைகள் இருந்தாலும் இது எல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருஷத்துல கண்டிப்பா ஏற்படுங்க. ஆகியனால கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாதுங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது குழந்தை இல்லையே, மழை செல்வங்கள் இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வருடமாக இது அமையுங்க. அடுத்தபடியா கல்வியில இருக்கக்கூடிய பிள்ளைகள், படிப்பவர்கள், இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல கல்வி கிடைக்கவும் மனமகிழ்ச்சியோடு வாழவும் அவங்க நினைச்ச காரியங்கள் தடையில்லாம நடக்கிறதுக்கும் விளையாட்டு போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமும் ஏற்படுத்துங்க. இந்த 7ஆம் இடம் கூட்டாளிகளை பத்தி சொல்லக்கூடியதுங்க, கூட்டு தொழிலை பத்தி சொல்லக்கூடியதுங்க. அப்படி பார்க்கும்போது கூட்டாக தொழில் செய்யும் மேச ராசிக்காரர்களுக்கு இதுவரையும் சரியான பலன் கிடைக்கல, நண்பர்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லை, அல்லது கருத்து வேறுபாடு இருக்கிறது, அல்லது கருத்து வேறுபாடு இல்லை ஆனா தொழில் சரியாக போல, அல்லது தொழில் மூலம் சரியான வருமானம் இல்லை அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை ஒரு அற்புதமான கற்பக விருட்சத்தை போல செயல்படுங்க. ஆகையினால கூட்டு தொழில் சிறப்பா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பா இங்க சொல்லி தரணும். அடுத்தபடியா கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேங்க. அடுத்து குரு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து 7ஆம் இடமாகிய தனுசை பாக்குறாருங்க. அது குரு பகவானுக்கு சொந்த வீடுங்க. இந்த மேஷ ராசிக்காரருக்கு அந்த இடம் பாக்கியஸ்தானமா அமையுதுங்க. அப்போ யார் என்னென்ன வயசுல இருக்கிறாங்களோ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பா நடக்குங்க. அப்போ 9ஆம் இடம் பிதர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம்ங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் தந்தை வழி சொத்துக்கள் எதுனா இருந்தாலும், தந்தை வழியில பிணக்குகள் எதுனா இருந்தாலும்
தீராத பிரச்சனைகள் எது இருந்தாலும் கண்டிப்பா இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா இருக்குதுங்க. உயிர் சாசனம் எழுதி வச்சார், ஆனா அனுபவிக்க முடியல. பிரச்சனை இருக்குது, சொத்துல தீரல. என் சொத்து எனக்கு கிடைக்குமா, என்னுடைய மூதாதையர் சொத்து எனக்கு கிடைக்குமா, இது ஏற்கனவே நான் இழந்துட்டேங்க, இப்போ கேட்டா கிடைக்குமான்னா இந்த நேரத்துல முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா நல்லா இருக்குங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த 9ஆம் இடம் அப்படின்றது திரிகோண ஸ்தானமாக மேஷத்துக்கு அமையறதுனால அனைத்து பாக்கியங்களும் இந்த ராசிக்காருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. ஒருவேளை உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மேச ராசிக்காருக்கு அவங்க நினைச்சது போல் படிப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள், கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தூரத்துக்கு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இது நாள் வரையிலும் எல்லாமே கைவிட்டு போயிட்டு இருக்குங்க. அப்படியா சொல்லிக்கிறதுக்கு இல்லைன்ற நிலைமையெல்லாம் இப்போதைக்கு மாறுறதுக்கான சூழ்நிலை 100% இருக்குதுங்க. குரு பகவான் 9வது பார்வையாக கும்ப ராசியை பாக்குறாருங்க. இந்த கும்ப ராசி மேசத்துக்கு 11ஆம் இடமா அமையுதுங்க. அடுத்தபடியா குருவனுடைய பார்வை எந்த இடத்துக்கு விழுது அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்தின் மேல விழுதுங்க. இந்த கும்பம் மேச ராசிக்கு 11ஆம் இடமாக அமையறதுனால அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானங்க. ஆகையினால தொழில் மூலியமா வரக்கூடிய லாபங்கள், அவங்க நினைச்சது அல்லது ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க, இதை இப்படி செய்தா நல்லா இருக்கும், இது கிடைச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அவங்க மனம் போல் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்குதுங்க. மேலும் அந்த இடத்துல இது நாள் வரையும் சனி பகவான் உட்கார்ந்துதாருங்க. அந்த சனி இப்போது குருவுடைய வீட்டுல போயிட்டு இருக்காருங்க, மாற போறாரு. அந்த வீட்டுல ராகு உட்காராருங்க. அப்போ அந்த கும்பத்துல செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரமும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமும் அதுல இருக்கிறதுனால குருவுடைய பார்வையும் அந்த இடத்துக்கு வேறதுனால அந்த யோககரமான ராகு இந்த 11ஆம் இடத்துல அமர்றதுனால குரு பார்வை படுறதுனால ரொம்ப சிறப்பான ஆதாயங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இருக்குதுங்க. பொதுவா வச்சு பார்க்கும்போது இந்த 5, 7, 9 இந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது இந்த மேசராசிக்காருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்குங்க. ஆகவே மேஷ ராசிக்காரர்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும், சிறப்பா வாழ்வாங்க. இது பொதுவான பலன்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அதனுடைய தசாபுத்திகளை பார்த்து கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு பகவானையும் பார்த்து சேர்த்து அதனுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா இந்த 2025 வருடம் உங்களுக்கு இனிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றிங்க.